இப்போ நம்ம கார் ஃபாரஸ்ட் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். இப்போ நம்ம கார் ஃபாரஸ்ட் சிமுலேட்டர் விளாட்லாம். வீடியோ போடுறது கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். போங்க இங்கிலீஷ் நியூ இது அடுத்ததும் போடணுன்னா இல்லை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொன்று பாட்டு போடணுன்னான்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு இதே, செகண்ட் பாட்டு வேணுன்னா லைக் டூ, அப்படி லைக் டூ இருந்தால் செகண்ட் பார்ட். என்னடா லைக் டூன்ற அப்படின்றீங்க. வாங்க வாங்க வந்துட்டேன்டா விட்றா. சரி என்ன பண்ணணும்? இல்லை எடுத்துக்கணுமா? எடுத்துட்டேன். எப்படி எடுக்கிறது? இப்போ தொட்டாலே போயிடுது. MP ஒரு கேம், 315 MP ஒரு கேம் இருந்தது. ஆனால் அது ஏற்றிருந்தா இதை விட நல்லா கிராஃபிக்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அதை ஏற்ற முடியல. அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் போடலாமான்னு சொல்லிட்டு போங்க. மைண்ட் கிராஃப்ட் கூட இருக்குது, அது கூட போட்டுடலாம். அதாவது கிராஃப்ட் வேர்ல்டுன்னு ஒன்று வச்சு கிராஃப்ட் ஃபன்னுன்னு ஒரு கேம் வேறு ஏற்றி வச்சுருக்கேன். அது போடலாமான்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா போடலாம். இல்லை இதை போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதே போட்டுற வேண்டியதான். போடா இன்னும் இப்படி லேக் அடிக்குது. நெட் கேம் வேறு. என்ன ப்ரோ இது வேறு நெட் கேமா அப்படின்னீங்கன்னா, இந்த கேம்லாம் நெட் கேமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கரெக்டாக அந்த பாயிண்ட் இதில் வைக்கவே முடியல. ஃபோனில் விளாட்றதுனால பயங்கரமாக லேக் ஆகுது. இப்போ என்னடா பண்ணோம்? ஏன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ காரை குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. சொல்லிட்டேன்டா. 7500 பேட்ரி. 10 ரூபா பிடிச்சிருக்கானா, எவ்வளோ பிடிச்சிருக்கானோ வேறு தெரியல. வந்துட்டேன்டா. இருறா லேக் ஆகுதுடா. என்னடா ஓட்டக்கார காமிக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாங்க மாட்டேன். எப்படி ஏறுறது? ஓகே, இன்னும் போக முடியுது. எதை எழுதணும்னு தெரியலையே. நல்லா இருக்குதா சத்தம்? எப்போ நல்லா இருக்குது சத்தம். ஆனால் ஸ்பீடு தான் போக முடியுது. இந்த பாருங்க பக்கத்துலேயே ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். நல்லதுடா. இதுக்கு முன்னாடி ஒரு கார் போட்டிருப்பான். அது அதே மாதிரி தான் இது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னடா பண்ணுறது? வந்துட்டேன் என்ன ஓப்பனா வந்தேன்டா. கம்ப்யூட்டரில் கோசம் வேணும். நல்லா இருக்குது. இது போகணும். வேறு இது
ரேட்டு அப்படியா? இது காரு கீபோர்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? ஒரு 10,000 போகணும், நம்மளுக்கும் லாபமாக இருக்கும். எப்படி ஓம் போகிறது? ஓமு பேக்கு வந்துட்டு போங்க. மேடம் நடமை வந்துருக்கீங்க, இப்போ நான் எப்படி பேசுறது? எவ்வளோ தெரியுங்க? 10,000 தான் மேடம். அப்படியே அது யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி கொடுத்து பார்ப்போம். 16,000. இன்னும் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கி இன்னும் 10,000 ரூபாய்க்கு விட்டுட்டேன். எப்பாடி செம்மையான கேம் தான் இது. நம்ம 1 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு நினச்சேன். வாங்க தூங்கணுமா? வந்துட்டேன்டா கதவு துறடா. என்னடா துறம்? இது கண்ட்ரோலே போடலடா. நான் எப்படி வந்து ப்ராஃபிட்லாம் காமிக்குதுப்பா. நெக்ஸ்ட் டே பை பை. இப்போ நான் போயிட்டு கார் மார்க்கெட் இருக்கா அன்னைக்கு இல்லையா? அச்சோ, என்னடா எங்கடா போனேன்? என்ன இது கண்டினியூ? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் போனீங்க? என்னதுடா அது? இந்த வீடியோ 10 நிமிஷம் தான் இருக்கும். இனிமேல் எல்லா வீடியோ 10 நிமிஷம் வந்துடும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான், 2 வீடியோலாம் வராது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு 300 MP. ஏச்சி போடா வெளியே. நான் கேம் விளாண்டு வந்தால் என்னை புது கேம் ஏற்ற வைக்கிறியா நீனு? என்னடா அது குறுக்க வந்து சைன் போர்டு மாதிரி வளர்த்துட்டு கேம் கூட நிம்மதியாக விளாட முடியல. டிவியில் தான் விளம்பரத்தை போட்டு தள்ளுறாங்கன்னு பார்த்தா ஃபோன்லேயுமா? டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டிவியில் தான் விளம்பரத்தை போட்டு நக்கு நக்கு அப்படின்றாங்க. இதில் வேற இப்படி போங்கடா. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்தேன்னா அவ்வளோதான், என் சொல்லி முடிஞ்சுது. எனக்கு கார் வீட்டலான்னு வந்தேன்டா நான். நிசான் ஜிடி வேறு இருக்குது, பார்த்தாலே ஆசையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? நிசான் ஜிடி, ஜிடிஆர், நிசான் ஜிடி, ஜிடிஆர், ஜிடிஆர், ஜிடி, ஜிடி, ஜிடிஆர். என்னடா இது? நான் வெளியே போனேன்டா. எப்போ நான் உள்ளே வந்தேன்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அதை சொல்ல வந்தேன். இது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது 10K லைக் வந்தால் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் தான் இப்போ 10K வந்தால் தான் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற காசுன்றேன். காசு நல்லதாக சொல்கிறதெல்லாம் ஜட்டி அவுத்து விட்டுறோம் பார்த்துக்கோ. லாக்கு கார் என்ன அது? என்ன டீலிங்லாம் பேச முடியாதா ப்ரோ? பேர்கென் இன்னும் அன்லாக் ஆகலை நம்மளுக்கு. சரி வாங்கிட வேண்டியதான். இந்த காரை நல்ல ரேட்டுக்கு விற்றுடணும். இந்த ஒரு காரை விற்றுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். 10 நிமிஷத்தை தாண்டி போகுது. இந்த வண்டி ஸ்டார்ட் முடியுது.
அப்புறம் போயே தள்ளுது ஃபேமிலி காரு. நம்ம கடைக்கு யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல காராக நம்ம தருவோம். அதுவும் கழுவாமல். மேப்லாம் வைக்க மாட்டீங்களா? மேப் வைக்காத கடையாண்டா. அங்கே வெளியே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நான் இங்கே வந்து போகிறேன். பாய் பாய். இதுக்கு எவ்வளோ நெட்டு செலவாகும் தெரியலையே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்கு என் கடை. கண்ணு தெரியாத தூரத்தில் இருக்கேன். எம்மா போன் டேமேஜ். ஏமா அப்படி பண்ணுறீங்களே? கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே இருக்கிற நம்ம கடை ஆச்சு. அதுக்காக அது இதுங்க என்ன சொல்லுவாங்க? அது ஏதோ சொல்லுவாங்க. விடுங்க, நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு தெரியாததா? 1,00,000 இந்த காருக்கு ப்ரைஸை போட்டுற வேண்டியதான். நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணாலும் தலையை ஆட்டிக்கிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அச்சோ டேமேஜ். எவன் எங்கேயாச்சும் வித்துற வேண்டியதான். டேமேஜ்லாம் நல்லா இருக்கு. ஏதாச்சும் பிச்சைக்கார பையன்கிட்ட வித்துடலாம். இல்லை கண்ணு தெரியாத பையன்கிட்ட வித்துருவோம். அவனுக்கு தானே டேமேஜ் இருந்தால் கண்ணு தெரியாது. அப்போ எப்படா கார் ஓட்டுவான்? அச்சோ அது தெரியாமல் இருக்கிறேன் நான். இந்த ஃபேமிலி கார் 1.5 என்ன முட்டை போட்டு எழுதுற 1,00,000 ரூபாய் மட்டுமே. இந்த ஆஃபர் எந்த ஊர்லேயும் கிடைக்காது, எந்த கார்டுலேயும் கிடைக்காது, எந்த பிச்சைக்கார நைட்டுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். இது பாருங்க, நான் தான் இந்த பிச்சைக்கார கார் வச்சுருக்கேன். இந்த பிச்சைக்காரை மட்டும்தான் வாங்கணும். என்ன பிராது நம்ம ஒரு ரூபா போட வேணாம். நான் எங்கே போடுவேன்? எங்கே இருக்கு? நம்ம அப்போ பார்க்கும்போது குப்பிட்டு எப்படிலாம் இல்லையே. கோஸ்ட் வந்து போட்டிருக்கணும். ரைட், அங்கேருந்து அவங்க குப்பையில் இங்கே வந்து தூக்கி போட்டுருக்காங்க. அந்த பிரச்சனை வந்து என்னடா செல்லாயிருக்கா இல்லையா? மண்டியில் கொண்டை இருக்கா இல்லையா? மண்டை இங்கே பாருங்கள். கார் மண்டியில் கார் செல்லுன்னு மண்டியில் கொண்டையை வச்சாச்சு. அடுத்து இன்னொன்று மண்டியில் இந்த காரை கொண்டையை வச்சிட வேண்டியது. இன்னொரு தண்டாளியில் இந்த காரை கட்டினா நம்மளோட வேலை முடியுது. வாங்கடா. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. நான் 10 நிமிஷத்துக்கு மேலே போட கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கார் விட்டாங்க.